வணக்கம் மக்களே, வெல்கம் டு குக்கிங் பருவதமலை. நம்ம கூட இப்போ மாமா வந்திருக்காரு. நாங்கள் போய் இப்போ காடை வாங்க போகிறோம். காடை வாங்கிட்டு காடையில் பிரியாணி செஞ்சு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சது கிடையாது, இப்போதான் செய்ய போகிறோம். எப்படி இருக்கு போது தெரியல. வாங்க காடை வாங்க போகலாம். வருவாங்க. சரி, காடை எங்குது பாரு பாய். அதானே கேன் ஓட்டுறான் மச்சான். கேனில் இன்குபேட்டர். இன்குபேட்டரா? பாருங்க, இதான் இன்குபேட்டர். இதில் தான் காடையை வளர்ப்பாங்க. இதை பாருங்க, காடை கொஞ்சலாம் கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க இன்குபேட்டர்ல வச்சு. இடம் இல்ல அதனால கோயில், அதனால 3 ரகம் ஒரே இதுல ஒரு லைட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பெருசு வித்துலாம் அங்க வச்சிருக்காங்க. ரொம்ப மோசமாக இல்லை வரும். 910 வருதுப்பா. வெங்காயத்தை அஞ்சிக்கலாம். பாய்ங்களா டே, ஏன்னா காரமாக வெங்காயம் தண்ணி வருதுடா, பரம இருக்குதுடா டே எனக்கு. ஏண்டா கம்முன்னு வீட்டில் கந்தவனே அந்த வெங்காயம் அறி விட்டீங்க நியாயமாடா நீங்க. தக்காளி அரிஞ்சிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போலாம் பிரியாணிக்கு அடுப்பு பத்தாச்சாச்சு, வெறும் வச்சுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா அஞ்சிக்கலாம். பச்சை மிளகா நீட்டாக அஞ்சா போதும், துண்டு துண்டு அரித்தால. கொத்தமல்லி அழிச்சாச்சு, சிறுசா அஞ்சிக்கலாம். புதினாவை அழிச்சிக்கலாம். புதினாவை சிறுசா அஞ்சிக்கலாம். ஏன்னா இருக்காரு ஐடி. ஏடா நீ வேற எங்கடா சொல்றது, என்னடா சொல்றது நானு. ஏண்டா கம்முன்னு வீட்டுல கந்தவனே அந்த வெங்காயம் அறி விட்டீங்க நியாயமாடா நீங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். பட்டை ரவங்க போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்காக கிளி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி இப்போ கொட்டிக்கலாம். இதான் காடைங்க, பார்த்துங்க. இப்போ இந்த சைடு தான் காடை பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சது, புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். காடைக்கறி போட்டுக்கலாம் உள்ள. நாங்கள் தான் இன்றைக்கி தான் முதல் செய்கிற இப்போ தான் புதுசாக. அது எப்படி இருக்குன்னு தெரியல. போடலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ கறி வைக்கிறதுக்காக பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்துங்க.
மிளகாத்தூள் கொஞ்சம் கொட்டிக்கலாம். ரைட்டாக கலருக்குவோம் போட்டு பார்க்கும்போதே நல்லா தான் இருக்கு. ஐயோ பேர் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பாருங்க. தயிர் போடலாம் போ கொஞ்சம். அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் போ பிரியாணிக்கு. நாலு ஊற்றிடுமா? ஜீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு துவையலாம் லேசா. இப்போ ரைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதுனா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் இப்போ இறக்கலாம். இப்போ தம்மு போடலாம். தம்மு போட்டு இறக்கலாம். ரைட்டு கலாரி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அருமாக்குது. இன்னும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. செம்ம அருமை, செம்ம டேஸ்ட்டு. காடைக்கட்டையில் பிரியாணி செஞ்சதில் செம்ம டேஸ்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்ம டேஸ்ட்டு. வேற லெவல். செம்மையாக இருக்குது வாசனை. செம்ம டேஸ்ட்டு. வேற லெவல். அதுக்குன்னு யூஸ் ஆகுது. அந்த வாரம் ஊத்த. ஏய் அந்த வாரம் ஊத்துறா. இல்ல அது அங்க ஊத்து அங்க ஊத்தாத. ஆனா தண்ணி வெளியே போகுது வழி இல்ல. அந்தாண்ட ஊத்து. அந்தாண்ட ஊத்து. அப்ப இடம் ஊத்து. இடம் ஊத்து. தூக்கி இடம் ஊத்து. ஏன்னா திரையா இருக்கா ரெடி.